நமக்கும் சொல்வான் படிப்படையே சரணே பிரேமேஸ்வரி நாராயணி நமசுதே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலத்திரை போடும் மேய்ச்சனை நந்தி மகந்தனை யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பார்ந்த பெரியவர்களே, சிவகுமார் சாரை நம்ம பொழுது இதனுடைய வரலாறுலாம் நடந்துட்டாங்க.
பாலகங்காதரத்திலிருந்து இது வந்து ஊர்வலமாக எடுக்கக்கூடிய யூடியூப்பில் வந்து இந்த வரலாற்றை பார்க்கும்போது 5ஆம் நூற்றாண்டிலே இது தொடங்கப்பட்டு கடைசியாக தமிழகத்திற்கு வந்தது 18ஆம் நூற்றாண்டில் தான். அதே போல் இது விநாயகரின் பிறப்பு விழா அப்படின்னு இருக்கும்போது ஏன் இந்த முகம் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான வரலாறை பார்க்கிறப்போ பார்வதி இந்த உருவத்தை உருவாக்கினார்கள். அதற்கு இன்னொரு கதையும் சொல்கிறார்கள். ஆனால் இது எதற்காக இப்படியே விடப்பட்டது என்றால் ஒரு அரக்கனை அழிப்பதற்காக மனிதர்களோடு உலகில் பிறக்கக்கூடாது, மாறாக மனித உருவமும் இருக்கக்கூடாது, முகம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கணும்னு சொல்லிதான் இந்த விநாயகருடைய இந்த விழா பிறப்பு விழாவாக அனைவராலும் கொண்டாடப்படுகின்றது. இது மத நல்லிணக்க விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பிக்கிறார்கள். அவரவருக்கு பிடித்த மதத்தை நாம் பின்பற்றுகின்றோம். அது நம்முடைய உரிமையாக இருக்கிறது. அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டியதும் நமது கடமையாக இருக்கின்றது. அதனால் இந்த நல்ல நாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன். இதனுடைய அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுகின்ற பொழுது அவரவருக்கு பிடித்ததை நாம் செய்கின்றோம். அது ஒன்றுபட்டு செய்கின்ற பொழுது அது மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக மாறுகின்றது. எனவே இந்த வேளையிலே அனைவரையும் பாராட்டுகின்றேன். இந்த விழா சிறப்புடன் அமைந்து அனைவரும் இது மகிழ்ச்சியாக இந்த விநாயகருடைய பிறப்பை சிறப்பாக கொண்டாட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அனைவரும் சிறப்பாக மத நல்லிணக்கத்தோடு செயல்படுகின்ற பொழுது நாம் சகோதர சகோதரிகள் எங்கே போகிறோம் அப்படிலாம் இல்லை. நமக்கு பிடிச்சதை நாம் விரும்பி வாழ்வதற்கு நம்முடைய இந்திய தேசம் தயாராக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு செயல்பட அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. என் கவுகல் பாட்சி அவர்கள் நமக்கு நல்லாசி வேண்டி இறை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மத நல்லிணக்கமாக எல்லாருக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய பெயர்த்தோடு நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் வேண்டி பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் சமய நல்லிணக்க சகோதர சமுதாயத்தில் அனைவரையும் அழைத்து நமது ஒற்றுமையையும் பறைசாற்றுவதற்காக மேலும் இந்த ஊர்வலத்தின் மூலம் நீதிமன்றினால் கிராமங்களில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் நல்லாசி கிடைப்பதற்கும் இறைவனிடம்
கவனம் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நினைக்கின்ற அந்த எண்ணத்திற்குரிய இந்த விழா நிகழ்ச்சி இன்னைக்கு உருவாயிருக்குன்னா அவர்களுடைய எண்ணத்தினுடைய அடிப்படையில் நம்மளுடைய ஒற்றுமையில் தான். அதனால் அவருக்கு பின்னாடி அடுத்தபடியாக அருமை அப்பா இங்கே பாருங்க பாருங்க அண்ணா எங்கே பாருங்க காவல்துறை ஆய்வாளர் சார் சாரி பாருங்க பாண்டியன் அப்பா சிறப்பு விருதுகள் இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவானது மத நல்லிணத்துக்கு தக்கவாறு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையுடன் ஒரு மத நல்லிணக்கமாக இந்த விழா இடையே நடைபெறுகின்றது. இது வருகை புரிந்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மேலும் ஒரு வேண்டுகோள், இந்த விழா வருடம் சிறப்பான முறையில் ஏதாவது நமது கீழ்த்திருப்பதில் ஒரு பட்டிமன்றம் போல் ஒரு சிறிய விழா எடுக்க வேண்டுமாறு விழா குழுவினரை கேட்டு விடைபெறுகின்ற நன்றி, வணக்கம். இந்த ஊர்வலம் நிறைவு துவக்கத்தோடு சிறப்போடு அமைகிறது என்று சொன்னால், நான் விஸ்வரூப விநாயகருடைய பத்திரிகையை இந்த பகுதியிலே கொடுப்பதற்காக மாப்பிள்ளை பெரிய வீட்டுக்கு காலையிலே வந்தேன். அப்போதான் தம்பியை பார்த்தேன். இந்த மாதிரி ஏற்கனவே மேலத்திருப்பங்குருத்தியிலே மும்மூர்த்தி விநாயகர் ஆலயத்திலே அருமை சகோதரர் வெங்கடேசன் அருமை சகோதரர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்ததையும் அப்பொழுது இந்த டிஎஸ்பி ராஜ்மோகன் அவர்களை வைத்து விழா நடத்தினார்கள். இப்பொழுது அந்த நிகழ்ச்சி என்பது இங்கே கும்பாபிஷேக பணி நடைபெறுவதனால் சுவாமி புறப்பாடு இல்லை. அதனால் இந்த விழாவை நாம் எடுத்து செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று தம்பியிடம் சொன்னேன். சொன்ன மாத்திரத்திலே அதை எவ்வளவு பெரிய அளவிலே நடத்த வேண்டுமோ அதற்கான திட்டமிடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே பங்கு தந்தை அவர்களை சந்திப்போம். அதன் பிறகு நம்ம அருமையண்ணன் டாக்டர் பாட்சா அகமது மைதீன் எல்லோரையும் நாங்கள் போய் சந்தித்த உடனே எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு புதிய டிஎஸ்பியாக கிடைத்திருக்கிற இந்த 2 நாட்களுக்கு முன்னால் இங்கே திருப்படத்திற்கு டிஎஸ்பி அவர்கள் இங்கே வருவதாக இருந்தது. நம்மளுடைய வட்டாட்சியர் கலந்து கொள்வதாக இருந்தது. வட்டாட்சியர் அவர்களுக்கு நேரிடத்தினுடைய ஜூம் மீட்டிங்கில்